உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் பிரதமர் நரேந்திர மோடி புனித குளியல் நடத்தினார். இதன் மீதான படங்கள் சமூக வலைதளங்களில் சில நொடிகளில் பல மில்லியன் எண்ணிக்கையில் வைரலாகின. இதன் மீதான பல்வேறு வகை கருத்துக்களும் விமர்சனங்களும் கூட வைரலாக பரவுகின்றன. பிரயாக்ராஜின் திரிவேணி சங்கமத்தில் ஜனவரி 13 முதல் 45 நாட்களுக்காக மகா கும்பமேளா நடைபெறுகிறது. இங்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவராக பிரதமர் மோடி இருந்தார். இந்த நிலையில் அவரது கும்பமேளா வருகை திடீரென முடிவானது. இங்குள்ள முக்கிய கரையான மூக்குநுனி பகுதியில் அவர் புனித குளியலை முடித்தார். அனைத்து அகாடாக்களின் துறவிகளும் புனித குளியலை இந்த பகுதியில்தான் நடத்துகின்றனர். இதனால் கங்கை, யமுனா மற்றும் புராண நதியான சரஸ்வதி ஆகியவற்றின் முக்கூடலாக இந்த மூக்குநுனி பகுதி கருதப்படுகிறது. முக்கூடல் நீரை நெருங்குவதற்கு முன் பிரதமர் மோடி அதை தொட்டு வணங்கினார். பிறகு அதனுள் நடந்தவரின் முழங்கால் ஆழம் வரையில் நதிகளின் அளவிருந்தது. தனது புனித குளியலுக்கு முன்பாக பிரதமர் மோடி முக்கூடலில் நின்றபடி வேத மந்திரங்கள் ஓதினார். தனது கழுத்தில் அணிந்திருந்த நீண்ட ருத்ராட்ச மாலையை விரல்களால் தடவி எண்ணினார். பிறகு திருவேணியில் நின்றபடி பரிக்கிராமாவாக சுற்றி வந்தவர் சூரிய நமஸ்காரம் செய்தார். பிறகு தன் அருகில் கட்டப்பட்டிருந்த பாதுகாப்பு கயிற்றை பிடித்தபடி 5 முறை மூழ்கி புனித குளியலை முடித்தார். இந்த நேரங்களில் பிரதமர் மோடியின் கண்கள் பக்தியில் மூடியபடியே இருந்தன. அவரை சூழ்ந்த வகையில் கரைகளில் பண்டிதர்கள் வேதங்களை தொடர்ந்து ஓதினர். இந்த காட்சியை இன்று கும்பமேளா வந்திருந்த பக்தர்களும் துறவிகளும் கரைகளில் சுற்றி நின்று ஆர்வமுடன் பார்த்து மகிழ்ந்தனர். அதே சமயம் பிரதமரின் பாதுகாவலர்களின் கழுகு பார்வைகளும் அப்பகுதியில் தீவிரமாக படர்ந்திருந்தன.